இயர்லேருந்து வரோம். எங்கள் பையனுக்கு வந்து பேச்சு திறன் கம்மி. அதனால அவருக்கு வந்து நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது கேகே நகர் போயிருந்தோம். அங்கே வந்து 56% கொடுத்துருந்தாங்க. பேச்சு திறன் கம்மின்னு 56% கொடுத்துருந்தாங்க. இங்கே கொண்டு வந்து கொடுத்து இங்கே 5-6 நாளாக எங்களை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காருங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஏண்டிக்கன்ட்டு அங்கேருந்து வந்து ரிப்போர்ட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டான்ட்டு அங்கே போய் கேட்டால் சொல்லிட்டாங்க. இவங்க எதுவுமே சொல்லாமல் இன்றைக்கி லாஸ்ட்டு எல்லாமே முடிஞ்சு தமிழ்நாடு கோட்டாவில் எங்கள் பையன் வந்து செலக்ட் ஆகி அந்த 121 பேரில் அவங்க ஒருத்தனா வந்துருந்தான். அதுக்காக நாங்கள் சொல்லணும், இன்றைக்கி தான் எங்களுக்கு லாஸ்ட்டு டேட்டு, நீங்கள் சீட்டை கொடுங்க, நான் காலங்காத்தால் கொடுத்துட்றோம். 6 நாளாக இதில் வந்து என்ன சொன்னாங்க 56% எலிஜிபிள் இருந்தாலும் அவங்க வந்து சீட்டு கேட்டகரியில் காலில் வந்து 56% போட்டிருக்காங்க. இப்போ தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ சொல்கிறாங்க லாஸ்ட் இப்போ எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சு இப்படி நம்ம பிள்ளை குறையா இருக்கிறான். அவன் வந்து நாளைக்கு அவன் இந்த மாதிரி இருக்கும், நம்ம எதை வேணால் பண்ணலான்னு கெட்ட வழியில் போகக்கூடாதுன்னு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை அவனை படிக்க வைக்காமல் நீங்கள் படிக்க வச்சு, ஏன்னா நாளைக்கு அவன் இந்த மாதிரி மனசில் நினச்சி அவன் கெட்ட வழியில் போயிடக்கூடாது. அவனை படிக்க வச்சவங்க தைரியம் வச்சு இவங்க இந்த மாதிரி என்னை ஏமாற்றிட்டாங்க. என்னன்னு எங்களுக்கு நியாயம். எவ்வளோ கஷ்டப்பட்டு நீட் படிச்சிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம். அவன் சாதாரண இதில் போய் எல்லா பிள்ளைங்களையும் எழுதி 347 மார்க் பண்ணிருப்பாங்க. இவங்க இப்படி பண்ணாங்க. நேற்று என்ன சொன்னாங்க, 56% நான் 36% உங்களுக்கு வந்துருக்குன்னு நேற்று என்கிட்ட பையன்கிட்ட பேப்பரை காமிச்சாங்க. காமிச்சிட்டு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே சதவீதமாக போடாமல் உங்ககிட்ட ஒரு பேப்பர் எடுத்துக்காங்க. அதே இது எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எங்களுக்கு அதுக்கு என்னென்ன காரணம் சொல்லட்டும், நாங்கள் நியாயம் கேட்குறோம். இந்த மாதிரி குறைபாடு உள்ள பிள்ளை அவங்க வாழ்க்கையில் கெட்டு போகக்கூடாதுன்னு நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அவங்க மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்து நம்ம அது அவன் இதனால எதுனா ஒரு கெட்ட பழக்கத்தில் சீரழியக்கூடாதுன்ட்டு நான் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சேன். நீ படிப்பா, நீ நல்லா இருப்ப, இது குறைய கிடையாது, நீ நல்லா இருந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு சொல்லி நான் படிக்க வச்சேன். கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன். என்னைய தகுதி முடிஞ்சு தான் நான் படிக்க வச்சேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் வந்து ஏறக்குறைய அது நீட் எக்ஸாமு கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அந்த மருத்துவம் படிக்கணுன்ற வகையில் எவ்வளோ திட்டங்களை கொண்டு வராங்க. ஆனால் இந்த மாநில அரசாங்கம் முற்றிலும் தவிர்க்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அந்த மாற்றுத்திறனாளி கோட்டாவுக்கு 5% இடஒதுக்கீடு உண்டு. அந்த இடஒதுக்கீடில் 40+80க்குள்ளார அவங்க வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் உண்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 41, 46, 56 இப்படியெல்லாம் கொடுத்துட்டு அவங்க